7,63,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய சிட்ரானோட C3X ஷைன் அப்படிங்கிற வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த கார் வாங்குறது ஒரு வர்த்தான ஆப்ஷனாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இந்த சிட்ரானோட C3X நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ட்ரூ சாய் மோட்டார்ஸ் சிட்ரானுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் சிட்ரானில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எஸ், இன்றைக்கி நம்ம கூட இந்த சிட்ரானோட C3Xல ஷைன் அப்படிங்கிற வேரியன்ட் தான் இருக்குது. இது வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். ஷைன் வேரியண்ட்டில் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்க வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ சிட்ரான் லோகோவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரானோட அந்த 2.0 ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிட்ரானோட இந்த எக்ஸ் வேரியன்ட்ஸ், அதாவது சிட்ரான் கார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு லைனப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ் லைனப்பில் எல்லாத்துலேயுமே ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பழைய C3 கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ரெட் கலர் தான் இருக்குது. இது வந்து சிங்கிள் டோன், இது மட்டும் இல்லாமல் டியூல் டோன் கலர் ஆப்ஷன்லையுமே இந்த கார் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி பார்த்தலாம். இதில் ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் ஒரு 82 bhp and 115 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காரை டிரைவ் பண்ண ரொம்ப 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 நல்ல ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு 3 சிலிண்டர் மாதிரி அது பிஹேவ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். டார்க் உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த இன்ஜின் கிட்ட இருந்து. நல்ல ஒரு டிரைவபிளான இன்ஜின் தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் லைட்டாக இப்போ டர்ட்டியாக இருக்குது. ஸோ இது 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். ஒரு 19.3 km/லிட்டர் ARAலேருந்து இதுக்கான மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ கார் வந்து நல்லா போல்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிட்ரானோட லோகோ அப்படியே அந்த கிரில்லோட கனெக்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டாப் அண்ட் ஷைன் வேரியண்ட்டில் சிட்ரான் LED விஷன் அப்படிங்கிற LED ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். ஸோ அது LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் அதில் கொடுத்துருக்காங்க. LED DRLஸுமே ஒரு C ஷேப்பில் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லாம்ப்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஒரு LEDயில் ஃபாக் லாம்ப் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ப்ரொஜெக்டரில் தான் வருது. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு போல்டான ஒரு ஸ்டான்ஸ் கிடைக்குது. அண்ட் கீழே ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்டினஸ் தருது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது ஷைன் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே வந்துடும். ஸோ அதுக்கான ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் இஸ் ரியலி குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிட்ரான் கார்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே டிசைன் அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான். பட் இது அவங்க வந்து எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்மால் SUV ஆர் ஒரு மைக்ரோ SUV அப்படின்னு எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணல. அண்ட் சைடில் இருந்து பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு ஒரு 15 இன்ச்சில் அலாய் வீல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது மெஷின் அலாய் வீல்ஸ் தான். 195, 60 ஆர் 15 இன்ச்சில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சைடில் பாடி கிளாடிங் வந்துடுது. சிட்ரான் அப்படிங்கிற ஒரு பேஜிங் ஃபெண்டரில் கொடுத்துருக்காங்க. ORMஸ்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. பட் ஆனால் அது ஹாலஜன் பல்பில் தான் வருது. அண்ட் ஆல்சோ ஒரு கிளாஸ் பிளாக்ல ORMs அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ பாசிவ் என்ட்ரியுமே இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் பக்கத்தில் போனோம்னாலே கார் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். அண்ட் ஆல்சோ லாக் பண்ணாமல் நம்ம காரை விட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி போகிறோம் அப்படின்னா கார் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், நான் கார் விட்டு கொஞ்சம் தூரமாக வந்துட்டேன், கார் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹோண்டா கார்ஸில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இது. அண்ட் டோர் ஹேண்டில் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஃப்ளிப் டைப்பில் தான் டோர் ஹேண்டில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் மேலே ரூஃப் ரைல்ஸ் வந்துடுது. ஒரு நார்மலான ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ ரூஃப் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கூப் அவுட் போர்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கார் வந்து சப் 4 மீட்டரில் தான் இருக்குது. 2540 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லாங்கான வீல் பேஸ் தான். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கார். சஸ்பென்ஷனுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போர்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு பாக்ஸியான ஒரு ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரியரில் ஹாலஜன் டெயில் லாம்ப்ஸ் தான் வருது. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லாம்ப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்க்குறப்போ C3X அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. சென்டரில் சிட்ரான் அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. பம்பர் போர்ஷன் மோஸ்ட்லி வந்து பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் ரியரில் வாஷர் வைப்பர், டிஃபோகர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாய்லர் கிடையாது. இன்டெகிரேட்டடாக ஸ்பாய்லர் மாதிரி ஒரு ஃபினிஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் இந்த இடத்துல வந்துருது. 315 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ இது நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல லோடிங் லிப் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. அண்ட் இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ இதோட சைஸ் 165/80 ஆர் 14 இன்ச்சில் ஸ்டீல் வீல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 60/40 ரேஷியோ கிடையாது. ஸோ கார் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்ல காம்பேக்டாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி குட்டியாக இருந்தாலுமே ஃபங்கியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த சிட்ரானோட C3Xல CNG ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம காரோட ரியாசிட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாவ்,
இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ரியர் டோர் ஓப்பன் பண்ண வந்தேன். இங்கே நான் வந்து கீ பக்கத்தில் வச்சுட்டு வந்தப்பவும் கூட கார் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிருச்சு. பிகாஸ் நார்மலாக பாசிவ் என்ட்ரி இருக்க கார்ஸில் வந்துட்டு கீ கையில் வச்சுட்டு நம்ம போய் ரெக்வஸ்ட் சென்சர் ப்ரெஸ் பண்ணால் தான் கார் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அது டிரைவர் சைடு ஒரு பேசஞ்சர் சைடு மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரியர் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வரேன், கார் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிருச்சு. ஸோ திஸ் இஸ் ரியலி அ குட் பாசிவ் என்ட்ரி. இங்கே வந்து டோர்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி தான். ஸோ இந்த இடத்துல பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் ரியரில் ஒரு 1 லிட்டர் பாட்டில் வரைக்கும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். 1/2 லிட்டர் பாட்டில் ஈஸியாக அந்த இடத்துல உட்காரும். அண்ட் டோர் ஹேண்டிலுமே ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீட்டோட அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஃபிக்ஸட் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சீட் பார்த்தாலே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உட்காரத்துக்கும் அதே மாதிரி தான். இந்த அண்டர் தே சப்போர்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரியரில். ஸோ அதனால் சீட் வந்துட்டு உட்காரத்துக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் கிடைக்குது. ஃப்ரண்ட் சீட்டை ஸ்கூப்பர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மேக்சின் ஹோல்டருமே வந்துருது. நான் உட்காந்துருக்க பொசிஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு. உள்ள அப்புறம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஃபீல் தான் அந்த காரில் கிடைக்குது. அண்ட் உட்காரத்துக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரூமே நல்லா தான் இருக்குது. ஸோ என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு வந்து நல்ல ஒரு ஹெட்ரூமே இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்டர் தை சப்போர்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த காரில் நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது தவிர ரியரில் 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் 2 பேருக்கு இந்த கார் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு ஏரியான ஃபீல் தான் கிடைக்குது. நல்ல பெரிய விண்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசு தான். இந்த இடத்துல 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துடுது. இது நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு கப் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். 4 ஸ்பீக்கர் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஏ பில்லரில் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். இப்போ இந்த Citroen C3Xக்கு சிஎன்ஜி ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட சிஎன்ஜி ஆப்ஷனுமே வருது. ஸோ அது வேணா தேர்ட் பார்ட்டிலேருந்து ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டி. சிஎன்ஜிக்குன்னு தனியாக வாரண்டி வந்துடுது. அண்ட் ஆல்சோ காருக்குமே 3 years or 1 lakh kilometers வாரண்டி ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ இந்த இடத்துல 4க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்லேயுமே நல்ல ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 1 லிட்டர் பாட்டில் நம்ம ஈஸியாக வைக்கலாம். ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் இந்த இடத்துல 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான பட்டன் அண்ட் சைல்ட் லாக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்டோட அந்த சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஃப்ரண்ட்டில் அண்டர் தி சப்போர்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் இந்த ஏசி வென்ட்ஸை சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச்சில் தான் வருது. ஹசார்ட்லாம் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங்க்கு அட்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ டில்ட் அட்ஜஸ்ட் வந்துருது. பட் டெலஸ்கோபிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. டில்ட் மட்டும் தான் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டியரிங் வீல்லையுமே ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஒரு 7 inch ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டாக்கோமீட்டர் வர மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சிருக்கேன். லெஃப்ட் சைடில் ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. இதை வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பீடோமீட்டர் மட்டும் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். இது ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு டிஸ்பிளே. அண்ட் இது தவிர டிரைவ் இன்ஃபோஸ் அதெல்லாமே வந்துருது. ட்ரிப் A ட்ரிப் B அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டெல்டெயில் லைட்ஸ்லாம் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெனுவில் போயிட்டோம்னா இதில் வெஹிக்கல் செட்டிங், யூசர் செட்டிங்ஸ் அண்ட் அலர்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருது. ஸோ நல்லாவே லோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் வருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துலையுமே ஒரு டபுள் ஸ்டிச்சிங் அண்ட் ஆல்சோ ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் எல்லாமே வந்துருது. ஸ்டியரிங் வீல் ரொம்ப ரொம்ப லைட்டு தான். நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அண்ட் ஹெட்லாம்ப்க்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹெட்லாம்ப் லெவல் அட்ஜஸ்டர். அண்ட் ஆல்சோ 4 விண்டோஸ்க்குமே 1 touch டவுன் ஃபங்க்ஷன் இந்த காரில் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். இப்போது இருக்க காசில் பெருசாக நம்ம இந்த ஃபீச்சர் பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட்டில் அது வந்துட்டு Citroen கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக இப்போ கேமராவில் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கு. டிஸ்பிளே டச் ஸ்க்ரீன் எதுவுமே ஃப்ளிக்கர் ஆகலை. இப்போ நான் வந்துட்டு ஒரு பிரைட் சன்லைட்டில் தான் இருக்கேன். இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். தெளிவாகவே தெரியுது இந்த டச் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே. இந்த தனியாக ஒரு பெசல் கொடுத்தது ஒரு நல்ல ஒரு அடிஷன் தான். ஏன்னா இந்த மாதிரி வெயில் டைமில் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஏசி வென்ட்ஸ் சுற்றி ஒரு க்ரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ட்ராபிக்கலைஸ்ட் ஏசி இதில் வந்துடுது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 14 degrees
செல்சியஸ் கீழேயுமே லோ அப்படிங்கிற ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அவங்க வந்து ட்ராபிக்கலைஸ்ட் ஏசி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு கீழே ஒரு டைப் ஏ அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்துருது. ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்துருது. ஹசார்ட் லேம்ப்க்கான பட்டன், இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸுமே இந்த காரில் வந்துடும். ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் இந்த கார் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ப்ளஸ் இந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே வந்துடுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா தான் நம்ம இந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமராவோட வியூஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVMமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. கேபின் லேம்ப் சென்டரில் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸுமே நல்ல ஒரு டீப்பான க்ளோ பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கடைசி வரைக்குமே போகுது. இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேபினோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அந்த சீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் பற்றி ஓரளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த காரை டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிட்ரான் C3X டிரைவ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வேரியன்ட் தான் நீங்கள் நம்ம கூட இருக்குது. இது மேக்ஸிமம் ஒரு 82 bhp அண்ட் 150 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இனிஷியலாக நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் தூரம் அந்த வண்டியை ஓட்டினேன். 3 சிலிண்டர் அப்படிங்கிறதுனால அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஐடியலிங்கில் லைட்டாக தெரியுது. பட் மூவ் ஆக அது வந்துட்டு நல்லாவே ஒரு அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து இது நல்ல ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா அந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் தான் இப்போ இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த நிசான் மேக்னைட் அண்ட் ஆல்சோ ரெனோ கைகர், டாட்டா பஞ்சில் 1.2 லிட்டர் இருக்குது. பட் எனக்கு பஞ்சை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இன்ஜின் வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு மாதிரி லீனியரான பவர் டெலிவரி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த 82 PS அப்படிங்கிறது அடிக்குவேட்டாக இருக்குது. நல்ல ஒரு இனிஷியல் சர்ஜ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு பவர் லேகாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஸோ இப்போ நான் இனிஷியலாக அதை டிரைவ் எடுத்த உடனே நான் வந்துட்டு இதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு லீனியர் சர்ஜ் இருக்குது. ஸோ பாருங்க, நான் ஒரு 4th கியரில் ப்ரெஸ் பண்ணுறேன். வாவ், ஸ்ட்ராங்காகவே இழுக்குது கைஸ். நல்ல பவர் டெலிவரி இருக்குது இந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் கிட்டேருந்து. ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பவர் டெலிவரி இஸ் ரியலி குட். நான் இந்த இன்ஜின் கிட்டேருந்து இவ்வளோ ஒரு நல்ல சர்ஜ் ஆஃப் பவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாப் எண்டில் ஷைன் வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ஷைன் வேரியன்ட் தான் இருக்கிறதுலே டாப் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். லிவ், ஃபீல் அண்ட் ஆல்சோ ஷைன் அப்படிங்கிற வேரியன்ஸில் வரும். லிவ்வுக்கு அப்புறம் லிவ் ஆப்ஷனல், ஃபீல் ஆப்ஷனல், அண்ட் ஷைன் அப்படிங்கிற வேரியன்ஸில் கொடுக்குறாங்க. அண்ட் இதிலே டர்போ பெட்ரோல் இன்ஜினுமே இருக்குது. 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் அதுவுமே. ஸோ அது மேக்ஸிமம் ஒரு 110 PS அண்ட் 190 Nm ஆஃப் டார்க் மேனுவலில் ப்ரொடியூஸ் பண்ணும். 205 Nm ஆஃப் டார்க் ஆட்டோமேட்டிக்கில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு அதை சொல்லலாம். ஏன்னா ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜினோட ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட 10 லட்ச ரூபா ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்க ஒரு கார்னா அது வந்து இந்த சிட்ரான் C3X தான். ஸோ உண்மையிலே செம்ம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். இதுவுமே அதே மாதிரி தான். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், 3rd கியரில் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த இன்கியர் ஆக்சலரேஷனுமே நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் ட்ராக்டபிலிட்டியுமே நல்லாயிருக்கு இந்த இன்ஜின் கிட்டே இருந்து. ஸோ உண்மையிலேயே ஒரு அண்டர் ரேட்டட் கார் அப்படின்னு தான் அதை சொல்லணும். வாவ், டிரைவிங் ஃபீலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சிட்ரான் கார்ஸ் நான் எல்லா காருமே, அதாவது அந்த பசால்ட் ஓட்டியிருக்கோம், ஏர்க்ராஸ் எக்ஸ் ஓட்டியிருக்கோம், நான் எல்லா ரிவ்யூலையுமே சொல்கிறது ஒன்று தான். இந்த ஸ்டியரிங் குட்டியாக இருக்கிறதுனால ஏதோ நம்ம ஓட்டுறப்பே அப்படியே ஒரு விளாட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி ஃபன் டு டிரைவ் கார் தான் இது. ஸோ இது டாப் எண்ட் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இதில் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இதில் கிடையாது, அது டர்போ பெட்ரோல் இன்ஜினில் தான் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இந்த வண்டியை பற்றி தெரியாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல ப்ராடக்ட் அவங்க வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் நல்ல ஒரு இன்ஜின் இருக்குது அவங்ககிட்ட. 1.2 லிட்டர் இந்த இன்ஜின் ஆகட்டும், டர்போ பெட்ரோல் இன்ஜின், 2 இன்ஜினுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். அதாவது இந்த 1.2 லிட்டர் அப்படின்னு வர்ற செக்மெண்ட்டில் இந்த இன்ஜின் வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ பாருங்கள், இன்கியர் ஆக்சலரேஷன் நான் 5th கியரில் இருக்கேன். ஒரு 70 பக்கமாக போயிட்டுருக்கு. நான் அப்படியே ஸ்லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லை. ஸோ அப்படியே அது பாட்டுக்கு அது காமாக புல் பண்ணுது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா அந்த மைலேஜ் அப்படிங்கிறதுமே நல்லா கிடைக்கும். ஸோ 19.3 km/லிட்டர் ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது ஒரு 15 or 16 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே பொறுமையாக ஓட்டினீங்கன்னா தாராளமாக இந்த கார்கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன தான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு இருந்தாலுமே டக்குன்னு ஒரு இனிஷியலாக ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு கியர் டவுன் பண்ணி அழுத்துனீங்கன்னா வண்டி நல்ல ஒரு பவர் கொடுக்குது. ஸோ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ எஸ், ஸோ அண்டர் பவர்டாக எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை, அது தைரியமாக சொல்லலாம். அந்தளவுக்கு வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ABS, CVD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்துடும். நைஸ், நல்லா இருக்குது உண்மையிலே. ரொம்ப 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 நல்ல ஒரு இன்ஜின். அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி நான் பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா சிட்ரன் கார்ஸில் சஸ்பென்ஷன் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக அந்த ரோடோட அன்டியூலேஷன்ஸ்லாம் அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. சீட் கம்ஃபர்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. பிரேக்கிங் ஓகே. ஸோ அந்த கேபினோட இன்சுலேஷன் மட்டும் அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கியர் பாக்ஸ் வந்து த்ரோ கொஞ்சம் அதிகம் தான், பட் போடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஈஸியாக ஸ்லாட் ஆயிடுது. ஸோ த்ரோஸ் என்ன தான் அதிகமாக இருந்தாலுமே கியர் பாக்ஸ் வந்து ஸ்லாட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸுமே ஓகே தான். ஸோ இப்போ நான் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான் க்ராஸ் பண்ணேன். ஸோ குட் இந்த இன்ஜின். ஸோ இனிஷியல் ஆர்பிஎம்ஸ்லேருந்தே நல்ல ஒரு பவர் டெலிவரி எனக்கு இந்த இன்ஜின் கிட்டேருந்து தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஓ, இது டர்போவா நான் டர்போவா? நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் தானா? எப்படி இப்படி போகுது வண்டி? 2000 RPM போயிட்டீங்கன்னா பிக்கப் நல்லா இருக்கும். ஸோ வண்டி ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் கியரில் அந்த ஸ்பீட் பிரேக்கர் கிராஸ் பண்ணது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் கியர் போட்டோம்னா அது ஈஸியாக மூவ் ஆயிடுது. ஸோ அது ஸ்லோ ஸ்பீட்ஸில் மட்டும்தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ஓட்டினீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு நெகட்டிவாகவே பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ நம்ம இப்படி டேர்ன் பண்ணி ஓட்டுறோம், ஸோ ஒரு கார்னர்ஸ்லாம் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படிங்கிற டைம்லேயும் அந்த ஹேண்ட்லிங்குமே நல்லா தான் இருக்குது. ஸோ வண்டி கொஞ்சம் ஹைட் அப்படிங்கிறதுனால லைட்டாக ஒரு பாடி ரோல் இருக்குது, அதுவுமே ரொம்ப கிடையாது. பட் பாடி மூவ்மெண்ட் வந்து நல்லா அது வந்து கம்போஸ்டாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்ட் ஆஸ் வெல் அஸ் ஹேண்ட்லிங் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாருங்கள், நான் ஒரு 7 பக்கமாக வந்துட்டேன். ஸோ கிளச் அண்ட் ஆக்சிலேட்டர் ரெண்டுலேயுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளச் மட்டும் விட்டால் வண்டி மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம மேனுவலாக தான் கண்ட்ரோல் பண்ணோம். ஆக்சுவேட்டர் மாதிரிலாம் அவங்க எதுவும் கொடுக்கல. நைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வில்லேஜ் ரோடு மாதிரி ஸோ இந்த இடத்துல நம்ம ஓட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம நல்ல ஒரு கமாண்டிங்கான ஒரு டிரைவிங் பொசிஷனில் உட்காந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ பேனட்டோட அந்த கடைசி வரைக்குமே தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் அது ரொம்ப 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 எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் இந்த காரோட பேஸ் வேரியன்ட் ரைசிங் வெறும் 6 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. 6,15,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலமில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேரியண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நான் வந்து இவ்வளோ பட்ஜெட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா 6 லட்ச ரூபா ப்ரைஸுக்கு இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உங்களால் என்ன ஒரு வண்டி வாங்க முடியும்? ஒரு சின்ன ஒரு கார் வாங்கலாம், செலரியோ, வேகனார், ஆல்டோ கேட்டன் இந்த மாதிரி வண்டி வாங்கலாம். பட் இந்த ப்ரைஸுக்கு ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ், அதாவது ஒரு எஸ்யூவின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு மினி எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இருக்க ஒரு வெஹிக்கிள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த 1.2 லிட்டர் மாருதியோட 1.2 லிட்டர் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது உண்மையிலேயே நல்லா கம்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் அளவுக்கே வந்துட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இப்போ நான் ஒரு யூட்டர்ன் எடுக்கிறேன். ஸோ இது ஒரு டைட் ஸ்பாட்டு தான். ஸோ எவ்வளோ ஈஸியாக திரும்பிடுச்சுன்னு நீங்கள் பார்க்கலாம். டேர்னிங் ரேடியஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம சிட்டிக்குள்ளெலாம் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ நம்ம டீசல் கார்ஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம கிளச் விட்டாலே ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம் வந்துட்டு இன்ஜின் ரைஸ் ஆகும். ஸோ இதில் அப்படி எதுவும் கிடையாது. பட் இட்ஸ் குட் 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 குட். கார்னர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பாடி ரோல் பெருசாக தெரியல கைஸ். ஸோ இங்கே நம்ம ஸ்டியரிங் ரீசென்டர் ஆகுதான்னு பார்ப்போம். ஸ்டியரிங்கும் ஃபாஸ்ட்டாகவே ரீசென்டர் ஆகுது.
ஸோ கண்டிப்பாக ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கலாம்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சிட்ரான் C3 Xஐ டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீ எனக்கு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கணும், ஸ்பிரிட்டடாக தான் நான் ஓட்டணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜினுமே வச்சுருக்காங்க. பட் இந்த இன்ஜினுமே நல்லா தான் இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக் டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 70 பக்கமாக போயிட்டுருக்கோம். 70 அண்ட் பிரேக். ஓகே. ஸோ கொஞ்சம் அது டைம் எடுத்துக்குது, பட் ஸ்டாப்பிங் பவர் இஸ் குட். வண்டி எந்த இடத்துலையும் அலையலை, இப்படி இழுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ப்ராப்பராக பாயிண்ட் பண்ணுற இடத்துல நிற்கிது. ஸோ ரொம்ப லோயர் ஆர்பிஎம்ஸில் மட்டும் ஸ்லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஸோ வீல் ஸ்பின் ஆச்சு, பட் அது பெருசாக உள்ளே கேட்கல. ஸோ அந்த G-ஃபோர்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம பிரேக் பண்ணுறப்போ கூட இந்த ஹெட் நாட் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பர்சனல் டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 9,25,000 ஆன் ரோட் ப்ரைஸ் சேலமில் இந்த சிட்ரானோட C3X ஷைன் வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பிரேக்கிங் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பாஞ்சியான எஃபெக்ட் இருக்குது. ஸ்டியரிங்கோட கனெக்டிவிட்டியுமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ நான் எங்கே பாயிண்ட் பண்ணுறேனோ அங்கே வந்து டக்குன்னு திரும்புது. ஸோ அந்த மூமெண்ட்லேயே நமக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு டைரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கைஸ் இந்த சிட்ரான் C3Xோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த C3X பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.